ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரானைட் 3யோட செகண்ட் எபிசோட். நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே டே 1 வரைக்கும் சர்வே பண்ணியிருக்கோம். அதாவது சுட்டு தள்ளி போட்ட நம்ம தாத்தா. அதே மாதிரி இதில் பார்க்காம நம்ம வந்து டே 1லேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் வந்து யார்கிட்டையும் அடி வாங்காமல் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும். அங்கே உள்ள போகலாம். எடுக்காச்சு கழுத்திருடா நம்ம கிளவி கேம் தான் விளாட போகிறோம். இங்கே உள்ள போயிடலாம். என் தம்பி ஒழுங்காக பார்ப்பான். என்னென்னா பேசிக்கிட்டே இருக்காங்க வீடியோ எடுக்கும்போது. இந்த சேனலுக்கு ஒழுங்காகவே சப்போர்ட் இருக்க மாட்டேங்குதுங்க. நாங்கள் ஏற்கனவே நிறைய சேனல் வச்சுருந்தேன். உங்களுக்கு தெரியாது, பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கும் தெரியாதுதான். எனக்கு தெரியாது தான். 3 சேனல் வச்சுருந்தோம். 3 சேனல் வச்சுருந்தோம். அதுவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வச்சுருந்தோம். எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிக்க. அங்கே இப்போ ஒன்று புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். ஐயோ, புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படிலாம் நாங்கள் முன்னாடியே பேசியிருப்போம் போன யூடியூப் சேனலில் வந்து. அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல்லையும் நாங்கள் அதை வந்து டெலிட் பண்ணிட்டோம். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. எங்கடா கிளவியும் தலைவனை காணும். வேறு வேகமாக வாங்கினா எங்களுக்கு வேலை டைம் யாருன்னே வர மாட்டீங்க. வேகமாக வாங்கடி. ஐயோ, இல்லை தாத்தா போனோடனே இப்படி வந்துட்டான். கிளவியும் போனோடனே இப்படி வந்துட்டு இந்த தாத்தா கிளவி நான் எப்படி போனது? கிளவி ஆத்தாடி. இங்கே என்ன கிளவிய போயிடுச்சு. கதவை திறந்தோம்னா நம்ம சோழி முடிஞ்சிருக்குங்க. கிளவி போயிடுச்சு. போன நேரத்தில் தாத்தா குரோபாரம் ஒன்று எடுத்து அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த தாத்தா வேற பழுப்பு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பையன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேகமாக போய் இந்த ரூமில் பார்த்துருவோம். சரி, நான் வரும்போதெல்லாம் ஏன் இப்போ இருங்க கிளவியை வர வைப்போம். கிளவி ஏமாடி ரெடி நான் கற்றுட்டுக்கிறது. எங்க அம்மா இருக்க கிளவி ரத்தம் போட்டாச்சு. வரக்காணும் நேரத்துக்கு வந்து பண்ணுங்க. யாராச்சும் இந்த லோன்லாம் போயிருந்தா கண்டிப்பாக ஞாபகம் இருக்குங்க. 2ல் ஏதாச்சும் ஒன்று அதாடி நான் வந்துருச்சு. ஒன்று இதாக பல்லு கொடுக்கணும் கிளவி. அடிச்சனா இவன் அடி முன்னாடி தானே இருக்கேன். அடி தடிமான அடி அடின்ற அடின்ற கேட்க மாட்டியா? அடிச்சிட்டாடா மோலே டன் அடிச்சிட்டாங்க. அடின்னு சொன்னது தப்பாங்க. வெள்ளம் அடிச்சுட்டா கிளவி.
மூச்சுக்கு காட்டிட்டாங்களா? அச்சோ, காட்டி துரண்டுட்டு கண்டுபிடிச்சணும். இப்போதைக்கு இங்கே பொம்மை இருக்கான்னு பார்த்துக்குவோம். இங்கே சென்ட்ரலாக பொம்மையே வைக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரலாக சனியை ஒழிச்சு கட்டிடலாம். அது வேறு அப்போ வந்துடும். இதுதான் பெரிய இப்போ இந்த பருப்பு பாசி பருப்பு ரெண்டு மேலே தான் இருக்கு கூட. ஐயா ஓடு 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 கிளம்பி பார்த்துட்டோம். வந்துருப்பாங்களோ 2 ஜோடி புறா மாதிரி பின்னாச்சு. எல்லாம் கழட்டி போய் கல்ல மாட்டேன். இன்னும் கண் எடுத்து போட்டு மண்டையை சுட்டுட்டேன். இப்போ எல்லாம் ஸ்பில்லாக வருமையா அத்தாடி மாடி அத்தாடி வாழைக்காரம். கரெக்டா டே கழட்டுக்கல எங்கடா இருக்க? டே எங்கடா இருக்க தம்பி சொல்லுடா. கிளி ஓடிவா அமர்த்திட்டா கிளி ஓடிவா ஒன்று. அவனும் ஓட கிளத்து போயிருங்க அவனா இனிமேதான் வருவேன். இரு அந்த கிழட்டு முடிய வர லேட் திண்டுச்சு. இல்லடா இவ்வளோ நேரமாடா இருப்பாங்க. உங்க வரதுக்கெல்லாம் வரலையா? கிளத்து போய் அமிட்டனா வருவாடா நமக்கு. ஆமாம் இது நமக்குலாம் வருவா. ஒரு மெண்டல். ஐயோ என்னங்க ஆச்சு தாத்தா? சத்துனாவது ஸ்டெங்காய் நின்றுட்டாப்பா தாத்தா. டாட்டு வந்து அடிச்சுட்டு போக்கே பக்காயிடுச்சு நினைக்கிறேன் திடீர்னு. டே 3 டாட்டை கண்டுபிடிச்சு. ஆமாண்டா அவன் சாவ பாத்தியா சாவிட்டு கேள்வி சாவும் வந்துட்டாங்க. நான் வரமா கரெக்டாக போடுவோம் அந்த இடத்துல வந்துட்டாங்க. உனக்கு எழுத்து எங்கடா வச்சிருக்கீங்க சிண்டர்லா பொம்மைய? ருச்சுக்குறா பீஸ்டா கிளி வந்துவா. அப்படியே ஓடிடு. பார்த்தா இங்கேதான் நின்றா நான் பார்த்துட்டேன். அலட்டு பையன் இங்கேதான் நின்றா நான் பார்த்துட்டேன். ஒளிய வேற இடம் பார்த்தோம். நம்ம வேற பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். பார்த்தோன்னா பார்க்கலையா? எங்கடா போனீங்க? பார்த்தானோ பார்க்கல வரலடா. கொஞ்சமா தெரியாம ஓடுறானோ பாருங்க. டாட்டை இங்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா நல்லாவே தெரியும். எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இங்கே எடுத்துதான் உட்காந்துருப்பேன்.
இவ்வளோ நேரம் ஆளை காணோம். இல்லைங்க வரலங்க. ஏமா ஓடுவோம். நம்பிதான் சின்ன கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன். அப்படிலாம் பார்த்தா கிராணி கிளவியும் அந்த கிழவனையும் பார்க்க பயமாவா இருக்கு. எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு முன்னாடி, அதாவது சின்ன வயசுல விளாண்டுருப்பேன். நல்லா இருக்கு நமக்கு. சேஃப் லாக்கி எங்கே இருக்குமோல்ல, அதுவே எனக்கு தெரியாது.